மட்டும் நம்பிக்கை இருக்கணும். இயேசுவை நான் தெரிஞ்சுக்கணும் முதல். ரெண்டாவது, என் குடும்பத்தில் இருக்கிற என் பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க, இயேசுவை நான் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும். பிள்ளைக்கு நீ படிப்பு சொல்லித்தரியோ இல்லை சொத்து சேர்க்க வைக்கிறியோ இல்லை, ஆபத்து நேரத்தில் நீ போய் யாரையும் தேடாத, இயேசு இடத்துல தேடுன்னு சொல்லிட்டத அந்த பிள்ளைக்கு அனுபவபூர்வமாக சொல்லி கொடுக்குறது வேற. உங்க வாழ்க்கை தான் அனுபவம். அந்த அனுபவபூர்வமாக சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா போதும். அந்த பிள்ளை கல்யாணம் ஆகி போயிட்டு அந்த டைம்ல நம்ப இருக்க மாட்டோம். யாராரோ சொந்த யாராரோ இருப்பாங்க, ஆனா உதவ ஒருத்தரும் இல்லை இந்த உலகத்துல என்னும் போது யார் கையும் ஏந்தாதபடி முழங்கால் போட்டு பரத்தை நோக்கி பார்க்கிற அந்த அனுபவத்தை இன்னொரு சொல்லி தேவை தெரியல, அந்த பிள்ளையே தானா சொல்லணும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. எப்போ அந்த பிள்ளை ஜெபிக்கிறதோ எப்படிப்பட்ட மலை போல பிரச்சனை இருந்தாலும் கடக்க முடியும். சொல்லுங்களேன்.